ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்னைக்கு ஈஸியாக குக்கரில் 10 நிமிஷத்தில் சவுசவுக்காய் சாம்பார் வைக்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த மாதிரி சவுசவுக்காய் ஒரு காயை நான் நல்லா தோலை சீவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக நறுக்கிக்கங்க, அப்போ தான் நம்மளுக்கு சரியாக வரும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கிடச்சிச்சின்னா ஒரு 10-12 போட்டுக்கோங்க. அப்புறம் பெரிய தக்காளி ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். அப்புறம் புளி இந்த அளவுக்கு புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் வெந்நீரில். அப்புறம் 200 கிராம் துவரம் பருப்பை நல்லா 2 தடவை கழுவிட்டு வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க இந்த பருப்பு தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேக வைக்கணும். இப்போ நான் தக்காளி வெங்காயத்தையும் ஒன்றா சேர்க்குறேன். அடுத்து காயையும் உள்ள சேர்த்துடலாம். இனி இந்த புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்த புளியை நல்லா கரைச்சிட்டு பாருங்கள், 2-3 தடவை கரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கையை வச்சு வடிகட்டினீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு சாம்பார் பொடி போட்டுடலாம். சாம்பார் பொடி நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பவுடர் தான் சேர்க்குறேன். இது ரொம்ப காரம் இருக்காது, அதனால் நான் கொஞ்சம் நிறையாவே போடுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுடலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு 2 சவுண்டு வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 2 சவுண்டு வந்துருச்சு. இனி நம்ம குக்கர் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. காயெல்லாம் நல்ல வாசம் வருது, அந்த சாம்பார் பொடியோட வாசம். பாருங்கள், நல்லா நல்லா வந்துருச்சு. இப்போ இதுவை நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம பார்க்கணும், தண்ணி பத்தலைனாக்க இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ லேசாக தண்ணி ஊற்றுறேன், ஏன்னா இது கொதிச்சு வர்றதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி நம்ம அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம் அதில் அடுப்பை. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு. இந்த மாதிரி இதெல்லாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர மாதிரி இது மாதிரி வரணும். இப்போ கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு குழம்பு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இதை தாளித்து விட்டுறலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து போடுறேன். 1/2 டீஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. குழம்பு தாளித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான சவுசவுக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.